Hello viewers, வணக்கங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா MDF பெயிண்டட் பாக்ஸஸ். அதாவது MDF வுட்ல ஒரு ஹை கிரேடான ஒரு MDF வுட்ல நமக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி அதுல வந்து Black பெயிண்ட் பண்ணி இல்ல கிரே பெயிண்ட் பண்ணி ஒரு பிரீமியமான லுக்குக்காக ஒரு சூப்பரான ஒரு லுக்கோட இந்த பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது, எப்படி ஒரு காம்போவாக நீங்கள் வாங்கலாம், சப்வூஃபர் பாக்ஸ் இதில் இருக்கா இல்லையா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல்ஸில் வருது, என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணலாம், எந்தெந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபிட் ஆகாத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எந்த மாதிரி ட்வீட்டர்ஸ்லாம் ஃபிட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும், அதேமாதிரி வந்து டவர் ஸ்பீக்கர்ஸில் உள்ள வந்து எப்படி லேயர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ பாக்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் காம்போவாகவும் எடுத்துக்கலாம், தனியாகவும் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம வந்து கேட்லாகில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்காக போடுறோம்னா ஃபுல்லாக என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக தான் போடுறோம். ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா MDF பாக்ஸஸ் பெயிண்டட் பாக்ஸஸ் பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், நம்ம எல்லாத்தையும் வச்சு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவாக தெரிவிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேட்டலாகில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து அதில் வந்து போய் பார்த்து அதை செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வீடியோவாக போட்டுட்டு அது மாதிரி நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டிட்டோம்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஆக்சுவலாக எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸை பற்றியும் எல்லாத்தையுமே நான் பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3-4 விதமான பாக்ஸஸில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் பாக்ஸஸ், டவர் பாக்ஸஸ். டவரில் 2 பாக்ஸ் இருக்குது, மினி டவர் ஒன்று, நார்மல் டவர் ஒன்று. நார்மல் டவர் வந்து 3 அடி ஹைட் வரும். இப்போ இது வந்து 3 அடி ஹைட்டு டவரு, 6 இன்ச்சு 8 இன்ச்சும் ரெண்டுமே 3 அடிக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மினி டவர், இதுதான் மினி டவரு. ஸோ மினி டவரில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு 8 இன்ச்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு வந்து 2 அடி அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஒரு 2 அடி கிட்டத்தட்ட வந்துடும், 6 இன்ச்சு 8 இன்ச்சும் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலு. அப்புறம் புக் ஷெல்ஃப்ஸ். புக் ஷெல்ஃப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சும்மா ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அந்த ஷெல்ஃபில் 2 பாக்ஸ் வச்சு அழகாக நீட்டாக பாட்டு கேட்குறதுக்காக நிறைய பேர் அதை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுலேயும் வருது, 6 இன்ச்சுலேயும் வருது. அதிலே பார்த்தீங்கன்னா மூடி போட்ட மாடல், மூடி போடாத மாடல் அப்படிங்கிற 2 மாடல் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாக்ஸ், டபுள் கிராஸ். ஆக்சுவலாக நார்மல் கிராஸ் கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒன்று வந்து இப்படி ஒன்று வரும். ஸோ இது வந்து டபுள் கிராஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டபுள் கிராஸ் பாக்ஸஸ் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சரௌண்டிங்க்கு வைப்பாங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு 8 இன்ச்சு 4 இன்ச்சு, ஸோ 3மே வந்து நமக்கு வருது. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர். ஸோ சென்டர் சேனலுக்கு வந்து இப்போ இந்த காம்போ வாங்குறவங்களுக்கு கரெக்டாக அதுக்கே மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு சென்டர் பாக்ஸஸ் 2 கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 6 இன்ச்சு போடுற மாதிரியான ஒரு சென்டர் பாக்ஸு, அடுத்து 2 4 இன்ச்சு போடுற மாதிரியான ஒரு சென்டர் பாக்ஸ். ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு சப்வூஃபர் பாக்ஸஸ் வேணும்னு கேட்டிங்கனாலும் நம்மக்கிட்ட இதே சேம் டிசைனில் சேம் மாடல் அப்படியே உங்களுக்கு வந்து வர மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கர்வாக எடுத்து நீட்டாக வந்து இந்த உள்ளே இருக்க அந்த ஃப்ரேம் வந்து உள்ளே உட்கார்ற மாதிரி பண்ணி பார்க்குறதுக்கு நீட்டான ஒரு லுக் இருக்கும். ஸோ அதே மாடலில் நமக்கு சப் பாக்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பாக்ஸை பார்ப்போம். ஸோ கிராஸ் பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு கிராஸ் பாக்ஸஸ். ஸோ இந்த 4 இன்ச்சு கிராஸ் பாக்ஸில் 4 இன்ச்சும் ஒரு 3 இன்ச்சு டியூட்டர் வைக்கிறதுக்கான இடமும் இங்கே இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹோம் தியேட்டர் செய்ய போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2050 2030 7-6-5 அந்த மாதிரி ஹோம் தியேட்டர் செய்யும்போது அவங்களுக்கு வந்து 4 இன்ச்சு பாக்ஸஸே இனஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 4 இன்ச்சில் எனக்கு வந்து ஃபுல் செட்டப் வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே கிராஸ் பாக்ஸாக போட்டு சென்டருக்கு வந்து 2 4 இன்ச் வைக்கிற மாதிரி இந்த சென்டர் பாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ். ஸோ 6 இன்ச்சஸ் டபுள் கிராஸ் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் 2 கிராஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா
ஒரு ஊஃபரும் ஒரு ட்விட்டர் வச்சுக்கலாம், ஆர் ஒரு ஃபுல் ரேஞ்சு ஒரு ட்விட்டர் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து இதை செஞ்சது வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சரவுண்டுக்காக தான் அதை மேக்ஸிமம் செஞ்சதே. ஆனால் எனக்கு இல்லை, நான் வந்து எனக்கு 5மே நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸே கூட வாங்கி, அதாவது 4 பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டு சென்டருக்கு ஒரு 4-5 2 டபுள் 4-5 வர்ற மாதிரியோ இல்லை 2 6-5 வர்ற மாதிரியோ போட்டுக்கிறேன்னா கூட அது நம்ம இஷ்டம் தான், நம்ம அப்படி கூட போட்டுக்கலாம். இல்லை எனக்கு சரவுண்டுக்கு மட்டும் நான் இதை போட்டுக்கிறேன், மற்றதுக்கு நான் வந்து புக் ஷெல்ஃப் போட்டுக்கிறேன், அப்புறம் சென்டருக்கு இதை போட்டுக்கிறேன்னாலும் அந்த காம்போவும் நல்லா தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு 2 மாடல் வருது. இது வந்து ஓப்பன் டைப்பு. இது ஓப்பன் டைப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீக்கரோட இந்த மாதிரி இந்த லுக்கு கொடுக்கறதுக்காக. அந்த ஸ்பீக்கரோட அந்த அழகு வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னாவே அந்த லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் இது வந்து எனக்கு இல்லை, எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது, எனக்கு க்ளோஸ்டு டைப் தான் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டு டைப் வாங்கிக்கலாம். அதாவது இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மெஷ் வர்ற மாதிரி டைப்பு. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு கூட இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வந்து 6-5 போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டருக்கு வந்து நான் இந்த மாதிரி சென்டர் பாக்ஸும் சரவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி சரவுண்ட் பாக்ஸும் நான் போட்டுக்கிறேன், இல்லை 4-5 சரவுண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் எப்படி வேணாலும் நம்ம வந்து அந்த காம்போவை வந்து மேக் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே வந்து நம்ம சரவுண்டுக்கு 6 போட்டு ஃப்ரண்ட்டுக்கு 8 போடுறனாலும் போடலாம். இல்லை எனக்கு வந்து 2 மினி டவர் கொடுத்துருங்க, எனக்கு வந்து 3 வேல எனக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் மினி டவர் போடலாம். இல்லை எனக்கு வந்து நல்ல டவருக்கு வேணும், பவர் வந்து நல்லா நான் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும், மற்ற சேனல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பேன், எனக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும் நல்லா எனக்கு செட்டப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டவராக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒரு 5 மிட்டு, ஒரு 6 ஊஃபரு, ஒரு 5 மிட்டு, ஒரு ட்வீட்டர் வர்ற மாதிரியான ஒரு டவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம கம்பார்ட்மெண்ட் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டருக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட், இது வந்து இங்கே வந்து கட் ஆயிரும், இதுக்கு மேலே வந்து இங்கே ஃபுல்லாக கவர்ட் ஆயிருக்கும், இவ்வளோ தான் டியூட்டருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அது பார்த்தீங்கன்னா 5 மிட்டுக்கு. அப்புறம் ஊஃபருக்கு இங்கேருந்து இது ஃபுல்லாகவே அந்த ஊஃபரோட கம்பார்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம். அதாவது இந்த இடத்துக்கும் தடுப்பு இருக்கும். ஸோ எல்லாமே தடுப்போடு இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை கிரேட் எம்டிஎஃப்ல யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஒரு தெளிவான லுக்கு. இந்த இடத்துல கர்வ் பண்ண முதல் கொண்டு ஒரு பார்க்க ஒரு குவாலிட்டியான இருக்கும். இப்போ நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஃபீல் தரும். அதாவது இது வந்து 8 டவர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 8 ஊஃபரு, ஒரு 5.25 மிட்டு, ஒரு ட்விட்டர். இதுக்கு வந்து கிராஸ் ஓவர் போட்டு ஒரு கஸ்டமருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் டவராகவும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சென்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டு சரௌண்டிங்க்கு வந்து எந்த மாதிரி ஸ்பீக்கர் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து 2-3 காம்போ வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி மூடி போட்டது ஒரு மாடல், மூடி போடாதது ஒரு மாடல் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃபுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃபில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ரசிப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு புக் ஷெல்ஃபில் வச்சு அந்த ஸ்பீக்கரையும் டியூட்டரும் பார்த்துக்கிட்டே அந்த பம்பிங்கோட எஃபெக்டை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே நம்ம வந்து பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். ஸோ 8 அதே மாதிரி கொடுத்துருக்கோம், 6 அதே மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டூகி சவுண்ட் ஸ்பீக்கர் போடுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைன்டி ஸ்பீக்கர், டூகி சவுண்ட் ஸ்பீக்கர், இதில் எந்த ஸ்பீக்கர் போட்டாலுமே உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வர்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய 8 க்ளோஸ்டு டைப், இது வந்து க்ளோஸ்டு டைப்பு, இது வந்து ஓப்பன் டைப்பு, இது க்ளோஸ்டு டைப்பு. இந்த க்ளோஸ்டு டைப்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூகி சவுண்ட் ஸ்பீக்கர் உட்கார்ற மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணி நீட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்போவாகவும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எப்படி காம்போவாக எடுத்துக்கலாம்னா, இப்போ வந்து எதுக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. வந்து இப்போ நீங்கள் இந்த எடுத்திங்கன்னா அதுதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு எப்படி வேணும், சென்டருக்கு எப்படி வேணும், சரவுண்டுக்கு எப்படி வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்வூஃபர் பாக்ஸுமே T-லைன் மாடலும் 4th ஆர்டர் மாடலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் வரப்போகுது. அது வந்துச்சுன்னா ஃபுல் காம்போவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்ச நாள் வந்து டவர்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்குலாம் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமுமே நம்ம ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கோம். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஃபுல் செட்டப் எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் செட்டப் எடுத்துக்கிறது இது மூலமா உங்களுக்கு என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வரக்கூடிய மார்க்கெட்டில் வரக்கூடிய பாக்ஸு கூட இதில் வந்து நீங்கள் பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி வந்து செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஏன்னா நிறையா பேர் இதை வாங்கிட்டு போய் சூஸ் பண்ணி இதை போட்டிருக்காங்க. அதாவது அந்த ஏற்கனவே வச்சுருந்த பாக்ஸை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க ஸ்பீக்கர்ஸே இதில் போட்டு பார்த்துட்டு உண்மையாகவே வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லுக்கு.
ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு பிராண்டட் லுக்கில் இருக்கும். இந்த பாக்ஸை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பிராண்டட் லுக்கில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரான ஃபினிஷிங். இப்போ நீங்கள் வந்து ஸ்டியூட்டரும் இந்த ஸ்பீக்கரும் போட்டிருக்கிறத நிறைய பேர் எனக்கு நேரில் வந்து பார்த்துட்டு இது நீங்கள் செஞ்சதா இல்லை பிராண்டடான்னு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூர் லுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தெளிவான ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். இப்போ இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டவர்லாம் பார்த்தீங்கன்னா LM3886க்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அதோட ஆடியோ குவாலிட்டி வெறும் 70 வாட்ஸில் தான் இது ரன் ஆகுது. ஆனால் அவ்வளோ தெளிவாக ஒரு கிளியரான ஆடியோ குவாலிட்டி நீங்கள் வந்து இதில் வந்து கேட்க முடியும். அதனால தான் உங்களுக்கு இந்த பாக்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் லீக்கேஜ் இல்லாத பின்னாடி அதேமாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்கெட்டும் வச்சுருப்போம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாக்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சாக்கெட் வச்சுருப்போம். இந்த பாக்ஸுக்கு வந்து சின்ன சாக்கெட்டு, டவர் பாக்ஸு சப்வூஃபர் பாக்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய சாக்கெட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய சாக்கெட்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து சைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது ரெண்டும் 3 அடியில் வரும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 to 2 அடி வர்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு 8 இன்ச்சு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 அடி கரெக்டாக வர மாதிரி இருக்கும் இந்த மினி டவர். ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரியே உங்களுக்கு எப்படி காம்போ வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு காம்போ வேணாலும் 8 இன்ச்சு எடுத்துக்கலாம், 6 இன்ச்சு காம்போனாலும் 6 இன்ச்சு எடுத்துக்கலாம், இல்லை 4 இன்ச்சில் வேணும்னாலும் நீங்கள் 4 இன்ச்சில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாக்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிருஷ்ணா ஆடியோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்ம நல்ல முறையில் கொரியரை வந்து அனுப்புறதும், அதாவது நேரில் வந்து வாங்கினாலும் சரி, இல்லை கொரியரில் எங்களை அனுப்ப சொன்னாலும் சரி, தெளிவான குவாலிட்டியான ஒரு பேக்கிங் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக கொரியர் அனுப்புவோம். இந்த மாதிரி பாக்ஸஸ் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கேட்லாகில் போயிட்டு எல்லா பாக்ஸோட ஃபோட்டோஸுமே ப்ளஸ் அதோட ப்ரைஸஸுமே மென்ஷன் பண்ணி கேட்லாகில் ஒரு பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கீழே எல்லாமே இருக்குது. ஸோ அதில் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ஃபிட் பண்ணி வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ் என்ன வேணும், பாக்ஸ் எந்த வேணுங்கிறத எங்கள் கேட்லாக்லேயே செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா கூட அதை நாங்கள் ஃபிட் பண்ணியே கூட அனுப்புவோம். ஃபிட் பண்ணுறதுக்கு தனி சார்ஜஸ் வரும். அதுமாதிரி என்ன கிராஸ் ஓவர் உள்ளே போடணும் அப்படிங்கிறது கூட நீங்களே சூஸ் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு நல்ல முறையில் சூப்பராக ரெடி பண்ணி அனுப்புவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பாக்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான குவாலிட்டியான பாக்ஸ். இது மூலயமா கண்டிப்பாக உங்களோட ஆடியோ அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஷோராக 100% வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்த ஆடியோவோட இந்த மாதிரி பாக்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹை குவாலிட்டி பாக்ஸஸ், ஹை குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ், ஹை குவாலிட்டி கிராஸ் ஓவர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஆடியோ குவாலிட்டியோட இந்த ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக 100% உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நேரில் வந்து நிறையா பேர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஆடியோ குவாலிட்டி வந்து நான் அசம்பிளில் பார்க்கலைங்க. நாங்கள் ரெடிமேடில் தான் நிறையா வந்து பிராண்டட்ஸில் தான் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கோம். உங்களுக்கு அசம்பிள்லேயே இந்த அளவுக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நானும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் போட்டு காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட பாக்ஸஸ் மாடல்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்க. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. அதேமாதிரி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையாகவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறையா வீடியோஸை வந்து நம்ம எடுத்து போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நம்ம சேனலில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.